இன்றைக்கி நம்ம விளக்கை எப்படி சுத்தம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வெறும் விபூதி, அப்புறமா புளி, இது ரெண்டும் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல், சுவாமியோட விளக்குன்றதுனால எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணலாம். நம்ம புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே. நான் இப்போ ஊற வைக்கல, அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டோன்னா அந்த புளி கொஞ்சம் கரைஞ்சி வரும். அந்த கரைஞ்ச புளியோட நம்ம நல்லா தேய்ச்சிடலாம் எல்லா இடத்துலையும். கொஞ்சம் எண்ணெய் அழுக்கு இருக்குதுன்னா மட்டும் வேணும் 2 முறை நீங்கள் தேய்க்கிற மாதிரி இருக்கும், எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல். அப்படி இல்லை ரொம்ப நாள்பட்ட அழுக்காக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் யூஸ்வலாக வச்சுருக்க ஷபினா இல்லை விம் பார் எதோனாலும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி வச்சு திரும்ப சுத்தம் பண்ணிவிடுங்க. இந்த புளி வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு நார், அதாவது தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. நான் எந்த ஸ்க்ரப்பர்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை, பொதுவாக தேங்காய் நாரே யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தூக்கி போட்டுடுவேன். ஸோ அந்த தேங்காய் நாரை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிடலாம். புளி போட்டு வாஷ் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆயிருக்கும். அதுக்கப்புறமா விபூதி வச்சு தேய்ச்சிட்டு கழுவிடலாம். விபூதி எதுக்காக வைக்கிறதுனா, விளக்குல நம்ம தேய்க்கும்போது ஏதாவது தோஷங்களை, புளி வைக்கிறோம், சம்டைம்ஸ் இந்த கெமிக்கல்ஸ்லாம் எதாவது யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி தோஷங்கள்லாம் போயிடணுன்றதுக்காக விபூதி வச்சு தேய்க்கணும். இப்போ விபூதி வச்சு தேய்க்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா மஞ்சள் தண்ணி வச்சு கூட கொஞ்சம் மஞ்சள் வச்சு தேய்ச்சிட்டு கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றிடலாம். உங்களுக்கு நல்ல விளக்கும் தூய்மையாக இருக்கும். நன்றி.